வணக்கம். நான் உங்க ஆகாஷ். ஒரு வைரஸ் நம்ம உடம்புல உள்ள நரம்புகளை தாக்கி நம்ம கை கால்களை ஊனமாக்க முடியுமா? ஆமா, அதுதான் போலியோ வைரஸ். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த போலியோ வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, கெட்ட நீர், உணவு இதெல்லாம் நம்ம வயிற்று வழியால போய் குடல்ல வளர்ந்து நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்குது. இது பொதுவா 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளை பாதிக்கும். இந்த போலியோ வைரஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா இது வராம தடுக்க போலியோ வேக்சின் எடுத்துக்கலாம். இந்த வேக்சினை 2 டைப்ல எடுத்துக்கலாம். ஒன்று சொட்டு மருந்து மூலியமாகவும் இன்னொன்று ஊசி மூலியமாகவும் எடுத்துக்கலாம். இதை நம்ம சொட்டு மருந்து மூலியமா எடுத்துக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்டே இருந்து இந்த நோய் மற்றவங்களுக்கு பரவாமையும் பாதுகாத்துக்க முடியும். அதே இது ஊசி மூலியமா எடுத்துக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது ரெண்டையும் சேர்த்து போடுறதுனால குழந்தைங்களோட பாதுகாப்பை அதிகரிக்க முடியும். இந்த வேக்சின் எப்பெல்லாம் போடணும் அப்படின்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு டோஸ் போட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த 4 டோஸா பிரித்து போடுவாங்க. எப்படின்னா 6வது வாரத்தில் 1, 10வது வாரத்தில் 1, அதுக்கப்புறம் 14வது வாரத்தில் 1 போடுவாங்க. அதுக்கப்புறம் பூஸ்டர் வேக்சின் 16லேருந்து 24 மாதத்துக்குள்ள ஒரு வேக்சின் போட்டாகணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் வருஷத்துக்கு 3 லட்சம் குழந்தைகள் இந்த போலியோ வைரஸ்னால ஊனம் அடைஞ்சிருவாங்க. இந்த வேக்சின் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் போலியோ வைரஸே இல்லாமல் போயிடுச்சு. தேங்க்யூ.